ஒரு குரல், ஒரு காலத்தின் சாட்சி. ஊடகமும் இலக்கியமும் இணையும் பயணம். இது இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம். நேரம் 7 மணி. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனம் செய்திகள். குரல் அது ஒலி மட்டுமல்ல, அது நம்பிக்கை, அது பொறுப்பு, அது ஒரு தலைமுறையினரின் நினைவு சின்னம். அந்த குரலின் பெயர் க. நாகபூஷணி. மலையக மண்ணின் மௌனங்களையும் மனித மனங்களின் மென்மைகளையும் குரலாக்கியவர் கானா நாகபூஷணி. ஊடக உலகில் நம்பிக்கைக்குரிய குரலாகவும் இலக்கிய உலகில் உணர்ச்சிமிக்க கவிஞராகவும் திகழ்பவர் இவர். சுவலட்சம் ரசிகர்களை அல்லது நேயர்களை கவர்கின்ற அளவுக்கு ஒரு ஊடகவியலாளராக வர வேண்டும் என்று நினைத்தாலும் அந்த பேச்சு கலையை நிச்சயமாக நாங்கள் பின்பற்றத்தான் வேண்டும். ஒவ்வொன்றும் ஒவ்வொரு கலை. பேசுவது மிகச்சிறந்த கலை. அளவோடு பேச வேண்டும். அளவறைந்து பேச வேண்டும். எங்கே பேசுகிறோம், எதை பற்றி பேச வேண்டும் என்பதையெல்லாம் நாங்கள் தெரிந்து வைத்திருக்க வேண்டும். பல தசாப்தங்களாக பரந்த பங்களிப்பை வழங்கி வருகிறார். கருப்பையா தேசிகர் அவர்களுக்கும் காளியம்மாள் அவர்களுக்கும் கண்டி மாவட்ட கம்பளையில் பிறந்த இவர் மலையகத்தின் சமூக கலாசார அனுபவங்களை தனது வாழ்விலும் படைப்பிலும் தாங்கிச் சென்றவர். இவர் ஆரம்ப கல்வியை கம்பளை பாலிகா மகளிர் வித்தியாலயத்திலும், பின் நாவலப்பட்டி கதிரேசன் கனிஷ்ட வித்தியாலயத்திலும், சென்ட் ஆண்ட்ரூஸ் பாலிகா மகா வித்தியாலயத்திலும், உயர்தர கல்வியை நாவலப்பிட்டி கதிரேசன் மத்திய கல்லூரியிலும் பயின்றார். பின்னர் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில் தமிழ் சிறப்பு பட்டமும், கொழும்பு பல்கலைக்கழகத்தில் இதழியல் டிப்ளோமா என்ற கல்வி தகமைகளையும் பெற்றார். கல்வி என்பது அவருக்கு பட்டமல்ல, அது சமூக பணிக்கான ஆயுதம். 18 வயதிலே எழுத்துலகில் நுழைந்த இவர் பின்னர் ஊடக உலகில் தன்னிகரற்ற இடத்தை பெற்றார். வணக்கம். ஒரு இயற்கையான சூழலில் இருந்து கொண்டு தூவானத்தினூடாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. இன்று நாங்கள் பட்டறைக்கு அழைத்து வந்திருக்கும் அதிதி புலம்பெயர் படைப்பாளி ஒருவர். கௌசி என்று நீங்கள் எல்லோரும் நன்கு அறிந்த சந்திரகௌரி சிவபாலன் அவர்கள். வணக்கம் கௌசி. வணக்கம் நாகபூஷணி அவர்களே. வணக்கம் வசந்தம் தொலைக்காட்சி நேயர்களே. இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தில் அறிவிப்பாளராக, செய்தி வாசிப்பாளராக, நிகழ்ச்சி தயாரிப்பாளராக, தென்றல் FM பதில் உதவி பணிப்பாளராக, தனியார் தொலைக்காட்சியில் நேர்காணல் மற்றும் நிகழ்ச்சி தொகுப்பாளராக, இலங்கை ஒலிபரப்பு கூட்டுத்தாபனத்தின் பயிற்சி பிரிவில் பயிற்சி வழங்குனராக, நாடளாவிய ரீதியில் ஊடக கல்வி தொடர்பான பட்டறைகள் விரிவுரைகளில் வளவாளராக, யாழ்ப்பாண பல்கலைக்கழக ஊடக பிரிவில் வருகை தரு விரிவுரையாளராக கடமையாற்றி இருக்கின்றார். மேடைகளில் நிகழ்ச்சி தொகுப்புகள், வர்த்தக விளம்பரங்களுக்கு குரல் வழங்குதல் மற்றும் நடிப்பு போன்ற பல துறைகளிலும் தன்னை வெளிப்படுத்தியுள்ள ஒரு ஆளுமையே இது தொலைக்காட்சியின் அவர்களை வசந்தம் தொலைக்காட்சியின் நினைத்தாலேயே நிற்கும் நிகழ்ச்சி. குறிப்பாக ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸ் மற்றும் டயலாக்ஸ் GSM போன்ற நிறுவனங்களில் விளம்பரங்களில் அவரது குரல் ஒலித்துள்ளது. நம்முடன் அடிக்கடி பயணம் செய்கின்ற எமது Fly Smiles மற்றும் One World பயணிகளை மனமகிழ்வுடன் வரவேற்கின்றோம். இன்னும் சற்று நேரம் கவிதைகள், கட்டுரைகள், ஆய்வுகள், பாடல்கள் என பல துறைகளிலே அவர் தன்னுடைய தடத்தை பதித்துள்ளார். இலக்கிய உலகிலே பெரிதும் பேசப்பட்ட கவிதை தொகுப்பாக இவருடைய நெற்றிக்கண் விளங்குகின்றது. மலையக சிறுகதை சிற்பி NSM ராமையா
என்ற ஆய்வு நூலை தந்திருக்கின்றார். இலங்கை வானொலிக்கான மெல்லிசை பாடல்கள், ஆலயங்களுக்கான பக்தி பாடல்கள் போன்றவற்றை இவர் எழுதியிருக்கின்றார். மலேசியாவில் நடைபெற்ற தீபாவளி பாடல் எழுதும் போட்டியில் சிறந்த பாடலாசிரியருக்கான பரிசு பெற்றது அவரது சர்வதேச அங்கீகாரத்தின் சான்றாக அமைகின்றது. நாகபூசணி அவர்களின் சாதனைகள் பல அரச மற்றும் தேசிய விருதுகளால் கௌரவிக்கப்பட்டுள்ளன. மத்திய மாகாண சாகித்ய விருது, விஸ்வ அபிநந்தன விருது, விஸ்வ கலா அபிமானி விருது, கலைச்சுடர் விருது, சிறந்த அறிவிப்பாளர், சிறந்த செய்தி வாசிப்பாளருக்கான இரட்டை அரச விருது, தொடர்ச்சியான தேசிய விருதுகள், ஸ்ரீலங்கா ஐகான் வுமன் விருது, விழித்தெழு உலகளாவிய தமிழ் பெண் ஆளுமைகளுக்கான விருது, ஜனாதிபதி விருது. இவ்வாறாக இந்த விருதுகள் அவரது திறமையையும் சமூக அங்கீகாரத்தையும் வெளிப்படுத்துகின்றன. ஒரு பெண் ஊடகத்துறையில் முன்னேற வேண்டுமென்றால் என்ன செய்ய வேண்டும் என்ற கேள்விக்கு அவர் தருகின்ற விடை, ஊடகத்துறையில் பயணிப்பவர்கள் அல்லது ஊடகம் சார்ந்த ஒரு பங்களிப்பை வழங்குபவர்கள் விசாலித்த அறிவுடையவர்களாக இருக்க வேண்டும். விசாலித்த அறிவு என்று சொல்லுகின்ற போது இத்தனையோ துறைகள் என்று இருக்கின்றன. அந்தந்த துறை சார்ந்தவர்கள் அந்தந்த துறை சார்ந்து மட்டுமே தமது அறிவை விருத்தி செய்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கின்ற போது, ஊடகத்துறை சார்ந்தவர்கள் இந்த சகல துறைகள் சார்ந்தும் தங்களுடைய அறிவை விசாலித்துக் கொள்ள வேண்டும். வைத்தியம் சார்ந்து, கலை சார்ந்து, படைப்பு சார்ந்து, எழுத்து சார்ந்து, விளையாட்டு சார்ந்து என்று ஒவ்வொரு துறை சார்ந்தும் தங்களுடைய அறிவை அவர்கள் விருத்தி செய்து கொள்ள வேண்டும். அத்தனை பற்றியும் அவர்கள் அறிந்து வைத்திருப்பது மிக மிக அவசியம். அப்போதுதான் அவர்களுடைய பயணம் சிறந்த பயணமாக, வெற்றி பயணமாக அமையும் என்பது என்னுடைய தாழ்மையான கருத்து. உங்களுடைய ஊடக பயணத்தை ஒரே சொல்லில் சொல்ல வேண்டும் என்றால் எப்படி சொல்வீர்கள்? என்னுடைய பயணம் பற்றி ஒற்றை வார்த்தையில் சொல்வதாக இருந்தால் வெற்றி என்று சொல்லலாம், இல்லையா? நான் அப்படித்தான் நினைக்கிறேன். ஏனென்றால் உங்களை போன்ற சிறந்த ஆளுமைகளின் நட்பு எனக்கு கிடைத்திருக்கிறது இந்த என்னுடைய ஊடக பயணத்திலே. அது மிகப்பெரிய கௌரவமாக, அதை ஒரு வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எனவே என்னுடைய பயணத்தை நான் வெற்றி பயணம் என்றே சொல்ல வேண்டும். சகோதரி கௌஷி, உங்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றியையும் நான் கட்டாயம் இந்த சந்தர்ப்பத்தில் தெரிவித்துக் கொள்ள வேண்டும். குரல் என்பது அவருக்கு தொழில் மட்டுமல்ல, அது பொறுப்பு. எழுத்து என்பது வெளிப்பாடு மட்டுமல்ல, அது சாட்சியம். மலையகத்து மண்ணில் பிறந்து தேசிய ஊடக மேடைகளில் உயர்ந்த குரலாக மாறிய நாகபூசணி அவர்கள் தமிழ் பெண்களின் ஆளுமை சின்னமாக திகழ்கிறார். ஒரு பெண் தனது குரலை கண்டுபிடித்தால் அது அவளின் வாழ்க்கையை மட்டும் மாற்றாது, ஒரு தலைமுறையின் சிந்தனையையும் மாற்றும். கற்பையா நாகபூஷணி அவர்களுக்கு 2026 ஆண்டுக்கான சாதனை பெண் விருது வழங்கி கௌரவிப்பதில் தமிழ் வானவை பெருமகிழ்ச்சி அடைகின்றது. சரித்திரம் படைக்க புறப்படு புறப்படு பெண்ணே, புறப்படு புறப்படு பெண்ணே, வெற்றி நிச்சயமே. தடைகளை உடைத்து சுமைகளை உதறி தனித்துவம் கண்டுவிடு. தடைகளை உடைத்து சுவைகளை உதறி தனித்துவம் கண்டுவிடு. வன்மையை விரட்டி புன்மையை அகற்றி பெண்மையை காத்து விடு. பெண்மையை காத்து விடு.
புறப்படு பெண்ணே, வெற்றி நிச்சயம் உனக்கு, வெற்றி நிச்சயம். தீர்க்க சிரமங்கள் அகற்ற சிங்கம் போல் எழுந்து விடு. சிக்கல்கள் தீர்க்க சிரமங்கள் அகற்ற சிங்கம் போல் எழுந்து விடு. கைவிலங்கதை நீ உடைத்து கடிவாளம் போட்டு பெண்ணின் பெருமையை காட்டிவிடு, பெண்ணின் பெருமையை காட்டிவிடு. சாதனை புரிய சரித்திரம் படைக்க புறப்படு புறப்படு பெண்ணே, வெற்றி நிச்சயம் உனக்கு, வெற்றி நிச்சயம்.